இந்த பிளான்ட் என்னன்னு தெரியுதா? இது இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இதனால ஹியூமனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இது பேர் எங்க ஊர்ல வெசப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட சயின்டிபிக் நேம் வந்து பாத்தீனியம் ஹைஸ்ட்ரோஃபாரஸ். இந்த செடி அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தூரம் வளரும்னா 1.5 இருந்து 2 மீட்டர் மட்டும் வளரும். இந்த செடி வந்து ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் நேம் வந்து அல்லிலோபேத்திக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இதனால ஏதாவது ஹியூமனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா வரும். என்னன்னா ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்ட்ரோக் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதோட நேட்டிவ் வந்து இந்தியாவே கிடையாது. இதோட நேட்டிவ் வந்து அமெரிக்காவோட மெக்சிகோங்கிற பகுதியில் வந்து வளரக்கூடிய செடி இது. நம்ம இந்தியா 1950 இருந்து 1960 மட்டும் உணவே இல்லாம ரொம்ப வறட்சியா காணப்பட்டுச்சு இந்தியா. அப்போ உணவு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர் என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து வறட்சி, அதனால எந்த விதை போட்டாலும் வந்து வளராது. அதனால அமெரிக்கால வந்து கோதுமை விளைவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கோதுமை என்ன பண்ணா எந்த ஒரு வறட்சியா இருந்தாலுமே அங்க வந்து நல்லா வளரும். அதனால அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அமெரிக்காவும் கோதுமை அனுப்பி ஹெல்ப் பண்ணிச்சு. அங்கதான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சு. என்னன்னா கோதுமையோட அந்த பாத்தீனியம் செடியோட சீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருந்திருக்கு. இந்த கோதுமை வந்து கப்பல் மூலியமா தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா பிரிஞ்சு போகும்போது ட்ரெயின் மூலியமாகவும் சாலை ஓர வாகனங்கள் மூலியமாகவும் போச்சு. அப்போ வந்து நிறைய பரவிச்சு. இது அதிகமா மகாராஷ்டிரா பகுதியில் தான் அதிகமா பரவி இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியாவில் எத்தனை ஏக்கர் பரவி இருக்குன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 35 மில்லியன் ஏக்கர் அளவுக்கு பரவி இருக்குன்னு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு செடியில இருந்து மட்டுமே 25,000 கிட்ட சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த செடியை சாகடிக்க முடியாதுன்னு கேட்டா முடியாது. ஏன்னா இதை வந்து மருந்தடிச்சு கொள்ளலாம்னு பாத்தீங்கன்னா அந்த செடி செத்த பின்னாடியும் அந்த சீட்ஸை பரப்பி விட்டுரும். சரி, கையோட புடுங்கிடலான்னு பாத்தீங்கன்னாலுமே புடுங்கும் போது அந்த ஃபோர்ஸ்ல வந்து எல்லா விதையும் கீழே வந்து பரவிடும். அதனால அந்த செடி அது போக்குல வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணி போயிருங்க.